அனைவருக்கும் வினோத் பரமையின் பணிவான வணக்கங்கள். நிறைய மாணவர்களை நம்ம இப்போ பார்க்குறோம், நிறைய நண்பர்களையும் பார்க்குறோம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறைய அரசியல் தலைவர்கள் பின்னாடி பயணம் பண்ணுறதை பார்க்குறோம். ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி. என்னுடைய மாணவர் ஒருத்தர் ஒரு அரசியல் தலைவர் பின்னாடி போனதை பார்த்தேன். கூப்பிட்டு பேசினேன், என்னப்பா படிக்கிறீ அப்படின்னு கேட்டேன். சார் படிக்கிறேன் சார், நான் காலேஜ் படிக்கிறேன், காலையில் வரேன், கொஞ்சம் ஒரு 1 ஹவர் அவங்க கூட பயணம் பண்ணுறேன், அதே மாதிரி ஈவினிங் பயணம் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. எனக்கு அரசியல் மீது ஒரு ஆர்வம் இருக்குது சார், அதனால் நான் அதை கற்றுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னாப்புல. ரொம்ப மகிழ்ச்சி. இது நிறைய நண்பர்களுமே பயணம் பண்ணுறாங்க. என்னோடய நண்பர்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் அரசியல் பயணம் பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேமிலியை நீங்கள் எப்படி பாதுகாக்கணும், எதை சார்ந்து நீங்கள் போகிறீங்க, நீங்கள் அரசியல் போகும்போது உங்களுக்கு வருமானங்கள்லாம் எப்படி வருது அப்படின்றதையுமே நான் அவங்ககிட்ட விளக்கங்கள் கேட்டேன். அதுக்கு நம்ம நண்பர் என்ன சொன்னார், அதுக்கெல்லாம் பார்த்துக்கிறேன் சார், பார்த்துக்கிறேன் நண்பா, அதெல்லாம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது, இதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்களுக்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான். ஸோ நீங்கள் முழுமையாக ஒரு விஷயத்தில் ஈடுபடணும்னு நினைக்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதிரி இடர்பாடுகள் வரலாம். ஏன்னா நீங்கள் அரசியல் சார்ந்து நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணணும். ஸோ உங்கள் மனைவிக்கோ உங்கள் குழந்தைகளுக்கான தேவைகளெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு நீங்கள் பயணம் பண்ணீங்க அப்படின்னா தெளிவான பயணமாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். அதே மாதிரி நீங்கள் என்ன செயல்பாட்டில் இருக்கீங்க, நீங்கள் என்ன கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்னென்னலாம் இடர்பாடுகளை சந்திக்கிறீங்க அப்படின்றத உங்கள் தலைவர்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சரி, நம்ம கூட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பயணம் பண்ணுறாங்களே, இவங்களுக்கு ஏதாவது வருமானம் கொடுக்கறது, நம்ம உணவு கொடுக்கறது, இவங்களுக்கு மாதமானால் ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்கறத பற்றி அந்த தலைவர்கள் ஏதாவது யோசிக்கணும் அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஏன்னா தொண்டர்கள் வலுவாக இருந்தாக்க, தன்னுடைய குடும்பங்கள்லாம் அழகாக இருந்தது அப்படின்னா தொண்டர்கள் அந்த தலைவர்களை பின்தொடர்றது தொடர்ச்சியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது தொடர்ச்சி இல்லாமல் போயிடும் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நான் ஒரு யோகியாக வலம் வரும்பொழுது என்னுடைய குழந்தைகளுக்கான தேவைகள், என்னுடைய குடும்பத்திற்கான தேவைகள்லாம் நான் நிவர்த்தி பண்ண, நான் பூர்த்தி பண்ண அப்படின்னாக்கா என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க நான் முழுமையாக பயணம் பண்ணுறதுக்கு எனக்கு வழிவிடுவாங்க அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் அரசியலில் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு தலைவர்களை பின்தொடர்றீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய இல்லற வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய மனைவி, மக்கள், உங்கள் தாய் தந்தைக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க. பூர்த்தி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் வழிமுறைகள் இருக்குதுமே நீங்கள் பாருங்கள். அவங்கள பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் போகக்கூடிய வழிகள் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நீங்கள் அதை சார்ந்து நீங்கள் பயணம் பண்ணலாம், தெளிவாக பயணம் பண்ணலாம். நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்து அது ஒரு வாய்ப்பாகவும் இருக்கும். எல்லா தலைவர்களுமே தன்னுடைய தொண்டர்கள், தன்னுடைய தோழர்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய வருமானங்கள் என்ன, நம்ம கூட பயணம் பண்ணுறாங்களே என்ன அப்படின்றத யோசிச்சாங்க அப்படின்னாலுமே இன்னமும் அந்த கட்சிகள் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே என்னுடைய புரிதல்கள் தான். என்னுடைய பயணங்களில் இடர்பாடுகள் இல்லாமல் இருக்கிறத நான் சந்தித்ததுனால, தெளிவாக நம்ம பயணம் பண்ணுறதுனால, ஸோ நீங்கள் உங்கள் தலைவர் பின்னாடி அழகாக பயணம் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நான் இந்த பதிவை கொடுக்குறேன். உங்களுடைய குடும்பத்தையும் பாருங்கள், உங்களுடைய தலைவர்கள் பின்னாடி நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது நல்ல மகிழ்ச்சியாக பயணம் பண்ணுங்கள், நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுங்க. வாழ்க யோகம், யோகம்